திவ்யா, சொல்லுங்கய்யா. இந்த மாதிரி டீ போடுற, டீ வரவே இல்ல. வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட கொடுத்து வச்சுட்டா, உங்ககிட்ட கொடுத்துட்டு அவ என்ன பண்றா? தண்ணி எடுத்துட்டு இருக்கா பாட்டி, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு வேண்டாம் கல்யாணம். அண்ணி, அது கொக்கோ சாக்லேட் மில்க் தான். சரி கொடுக்க. தங்கம் தாவணியில நல்லா இருக்கே. சரி, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அம்மா, உனக்கு இப்படிதான் கட்ட வருமா என்ன? இல்ல அத்தை, திவ்யாட கட்டி விட்டேன், எனக்கு கட்டவே தெரியாது. கட்டை பெருசு பெருசா வச்சு கட்டிருக்கா, ஏன் அப்படி கட்டினா? கொஞ்சம் சின்னதா வச்சு கட்டிருக்கலாமே. தெரியல அத்தை. திவ்யா, திவ்யா இங்க வா சீக்கிரம். வரேன் ஆயா. என்னதான் உங்க நான் கூப்பிட்டது பிரச்சனை? குத்தமாடி. இல்ல, சும்மா கத்திட்டே இருக்கீங்களே, என்னதான் உங்க கதை? என்ன சுத்துக்கிறதே உன் தங்கச்சிக்கு வேலைடா. என்னடா அவ பண்ணா? நீங்க உங்க பொண்டாட்டி விட்டு கண்ணு நோத்த மாட்டீங்க போல. இதுல நல்லா இருக்கால? அவன் நல்லா தான் இருக்கா, இங்க நான் பேசிட்டு இருக்கேன். எங்களுக்கு காது கேக்குது, சொல்லு. என் தங்கச்சி என்ன பண்ணா? வெறுப்பேற்றுற மாதிரி ட்ரெஸ் போட்டோன்னு என்கிட்ட நிற்கிறாப்ப. இப்போ என் கை பரப்பறந்து. வேண்டாம், வேண்டாத வரைக்கும் பண்ணி வச்சிடாத. உண்மையிலே டிஃபன் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். எனக்கு புரியல, ரெண்டு பேரும் சும்மா ஒரு புளி எடுத்துட்டு வந்து இப்படி உக்காந்துட்டு இதாயிடுச்சா அதாயிடுச்சா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியலன்ற. இதான் நடக்கும் நாங்க நேற்றே சொன்னோமே. டேய், தண்ணி நம்பிச்சு வரியா? ஆனா சாரி அண்ணா, அத வந்து அந்த பச்சை மிளகாவும் அங்க மாங்காய் வச்சிருக்கேன் பாருங்களேன், அதுல மட்டும் ஊத்திருங்க, நான் வரேன். சரிடா, ஊத்திடுறேன். என்ன கூப்பிட்டீங்க இப்ப? வேற என்ன கதை? ஃபிளீட் கொஞ்சம் ஒழுங்கா வச்சிருக்கலாம்ல. சித்தி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ல அவங்க ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. சரி, அவங்களுக்கு ரொம்ப குட்டியா வச்சா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா இருக்குமேன்றதுனாலதான் இப்படி கட்டி விட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு அவங்க பழகிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து குட்டியா வச்சிருவேன். ஓ, அதனாலதானா? இது உன் புட்டகத்தலோட பாவாடை தாவணி தானே? ஆமாயா, அந்த பட்டு தான். முதல் வாட்டி கட்டுறாங்களே, அதான் பட்டு பாவாடை தாவணியா கட்டட்டுமேன்ட்டு அதை எடுத்து கட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. நகை எல்லாமே அப்ப போட்டிருந்த நகை எல்லாமே அப்படியே அதேதான். தெரியுது தெரியுது. உன்னால மட்டும்தான் இத்தனை வருஷம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். அது எப்படிதான் வச்சியோ. ஆனா உன் தங்கச்சி நீ சொல்லி கூட அத. யாரை பார்த்து வளர்றோமோ அப்படிதான் சித்தி, அவங்க உன்னை பார்த்து வளர்றாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. நான் எங்க அம்மாவை பார்த்து வளர்றேன், அதனால நான் இப்படி இருக்கேன். மாதிரி தைரியமால என் தங்கத்தால மட்டும்தான் இந்த வீட்டுல பேச முடியும். கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டேன். என்ன இல்லையே, நீ எவ்வளவு அழகா ரெடியா இருக்கு. நீ ஏன் இப்படி இருக்கிற எனக்கு புரியல. எப்படி இருக்க? ஒரு நல்ல பட்டு பாவாடை கிடையாது, ஒரு நகை இல்ல, ஒண்ணு இல்லை. வந்து மொட்டையா நிக்கிற. இப்படி ஒட்டை அடிக்கும்போது நீங்களா பட்டு புடவை கட்டிட்டு தான் ஒட்டை அடிப்பீங்களோ? எனக்கு புரியல. தண்ணி தூக்கும் போது எப்படி பண்ணுவீங்க எனக்கு புரியல. என்ன மாதிரி உங்களுக்கு பேசுறது எனக்கு தெரியல. ஆமா, பொண்ணா லட்சணமா இருக்கலாமேன்னு கேட்டேன். அவ 3 மணிக்கு எழுந்தா. எல்லாருமே யார் கட்டி தொடச்சி பெருக்கி ஒட்டை அடிச்சு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மாமா. சாமானியமே கழுத்து மேட்ல ரவி கூட போட்டு அதுக்கப்புறம் அங்க யார் கட்டி அங்க இருந்து வந்தா. வந்தவொடனே உங்க மாமியார் சும்மா இல்லாம டிஃபன் ஆக சொல்லிச்சு. அதையும் அவரை செஞ்சு இருக்காது. இப்ப தண்ணி இருக்கிறா. அவ காலையில இருந்து எழுந்து வேலை மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கா. எப்படி நட நட்டு போட்டு அப்படியே உட்காந்துட்டு எல்லாரையும் நீங்க பாக்குறீங்களா? என் பேத்தி ஜம்முன்னு உட்காருவா. சமைக்க வேணாம் சொன்னேன். இது பாரு, அமைதியா இருங்க. நான் காரணம் இல்லை, நீதான் காரணம். பாருங்க, நீங்க எதை வச்சு கேக்குறீங்க எனக்கு தெரியும். குடத்தை இடுப்புல வைக்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி கட்டிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேல வச்சா வழுக்குது. சும்மா வெறுப்பேத்தாதீங்கன்னு அந்த பக்கம் வர ஐடியால கூட இல்ல. அவங்க கூப்பிட்டதுனாலதான் நான் வந்தேன். அமைதியா இருந்துருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்தாங்க, என்ன சோதிக்காதீங்க. இருக்கவா ஏங்க என்ன படுத்துறீங்க? கொஞ்சம் கம்முன்னு இருங்க. குழம்பு கொதிக்குதுடா. ஆஃப் பண்ணிடுங்கக்கா. அந்த கொத்தமல்லி போட்டு மட்டும் ஆஃப் பண்ணி மூடிடுங்கக்கா. சரிடா. சபா, இப்ப என்ன வேலை சொல்லுங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஆமால, அதை மறந்துட்டேன் பாரு. இவ்வளவு பேருக்கு வீட்டுல சமைக்கிறீங்க, ஆளுங்க அதிகம் தானே. என்ன பண்றது? சமைச்சா அவங்க சாப்பிட வேணாமா? ஊருக்கு வரதே சந்தோஷமா இருக்கு. இப்படி நம்மளே சமைச்சிட்டு நம்மளே வேலை பார்த்து எப்படி தத்தா நல்லா இருக்கும்? அதெல்லாம் நல்லா இல்ல. என்ன பேரா, எப்படி சாப்பிடாம இருக்க முடியுமா சொல்லு. நான் வந்தது இங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன். எங்க ஆயா எல்லாம் சமைக்கட்டுல இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? நாங்க எங்கடா சமைக்கட்டுல இருக்கோம், நான் கூட பேசிதானே இருக்கோம். அதுதான் போட்டாட்டி அவனும் சொல்றான். நீங்க அவங்க பேசிருக்கீங்க, தங்கச்சி அவங்க கூட இல்ல. அதுதான் என் பேரன் கேட்கிறான். இத்தனை வருஷமா நாங்க செய்யறோம், உன் தங்கச்சி ஒரு நாள் வேலை செய்யறதும் கண்ணு ரத்தம் வருதாடா? ஆமா வருது.
நல்ல கதையா இருக்கேடா. நான் இங்க வந்தது எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்கேன். இப்ப எல்லாம் அங்க ஒரு வேலையில இருந்தீங்கன்னா போர் அடிக்குது. அதுக்கு நான் வேலைக்கே போயிடுவேனே. என்னடா பேர நீ அப்படி சொல்லிட்ட? ஆமாங்களா வந்துட்டா இன்னும் அதிகமா இருந்தா நீங்க எவ்வளவு சமைப்பீங்க எனக்கு புரியல. அப்புறம் மொத்தமா இல்ல சமைக்கட்டுல இருக்க போறீங்க அதானே? உட்கார பலகாரம் செய்யணும் என்னடா விளையாடுறியா? சமையல் செய்யணும் எல்லாத்துக்கும் விட்டுடா. இவ்வளவு காசானாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே சமையல்காரங்களை வைங்க அவ்வளவுதான். எப்படியோ ஒரு நாள் பந்திக்கு நம்ம போடுவோம்ல, அவங்களே புக் பண்ணுங்க. நாளையில இருந்து அவங்களே சமைக்கட்டும் அவ்வளவுதான். பலகாரம் எல்லாமே அவங்க செய்யட்டும். பக்குவத்தை நீங்க சொல்லிக்கோங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. அது 5 நிமிஷம் வேலை, இல்ல ஒரு அரை hour வேலை அவ்வளவுதான். மேல் பருவ பக்கம் தான் இங்க எல்லா ஆளுங்க இருக்காங்கல்ல. நீதான் ரமணியும் அங்கிருந்து வர வச்சுட்டல, அப்புறம் என்ன அவ்வளவு இருக்கா? அப்புறம் என்ன அது திவ்யா இருக்கா? உனக்கு என்ன எதுக்கு ஆளுங்களை போட்டு காசு வேஸ்ட் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க யாரும் சமைக்க தேவையில்லைன்னா தேவையில்லை, புரிஞ்சுதா? அவனே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு எல்லாரும் பண்றீங்க. அவன் சொல்லலாம், சொல்றதை கேளுங்க. இல்லைங்க காசு அதிகமாகும்னு பார்த்தோம். எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல, எனக்கு கூட நேரம் செலவு. அது விட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு புளி வேலை முடிஞ்சுதா? இன்னும் வேற என்னடா வேலை இருக்கு? தாத்தா இப்போ ஊறுகாக்கு வெட்டி காய வைக்க போறேன், மோர் மிளகா போட போறேன். அந்த புளியை இன்னைக்கு காய வச்சு வச்சுட்டா நாளைக்கு வத்தல் போடணும் தாத்தா. அது மட்டும் தான் என் வேலை இப்போதைக்கு. இப்ப போயிட்டு ஊறுகாய் வேலை தான் பார்க்க போறேன், தண்ணி வேலை முடிச்சுட்டு. தண்ணி தூக்குறது எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வருது போல இருக்கீங்க. பேரங்க வெட்டியா தானே இருக்காங்க, அவங்க தூக்க வைக்க வேண்டியதானே? அதையும் என்னைய தூக்க வைக்கிற? அவனுங்களே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கானுங்கன்னு வேலை வாங்க வந்தா என்னடி ஓவரா பண்ற? நானும் எங்கன்னா போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். என்னடி புதுசா இப்படி சொல்லிட்ட? இதனால என் கூட பேச சொன்னக்காவது இருப்பீங்க. பேர வந்துட்டு இங்கேயே வந்து உட்காந்துட்டீங்க. எனக்கு போர் அடிக்கல தனியா உட்காந்து வேலை செய்ய. அவங்க வந்துட்டாங்களேன்னு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் என் கூட பேசிட்டாவது உட்காந்து இருப்பீங்க. இப்போ 2 பேருமே வரல, உங்க 2 பேரும் பேச தயாரா இல்ல. போங்க. அப்படி இல்லடி இதோ வரேன் இரு. தேவை இல்லைன்ட்டு யாரும் என் கூட பேசாதீங்க, நான் எங்கன்னா போறேன். ஏய் செல்லம், அவங்க வந்தாங்களே காலையில இருந்தோன்னே அவங்க கூட பேசலாமே நினைச்சோண்டி, அவ்வளவுதான்டி. தேவை இல்லைன்னு. வேணாச்சு நான் வரேன். வா நம்ம போலாம். வேண்டாம் நீ, நான் மொட்டை மாடிக்கு போறேன், வெயிலா இருக்கும், நீங்க வர வேணாம். நீங்க இங்கே இருங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா வரேன். என்ன டிஃபனு? இட்லியும் இடியாப்பமும் பண்ணிருக்கு தாத்தா, குருமா, அப்புறம் மிளகா பொடி அரைச்சு வச்சிருக்கு தாத்தா. சரிதான். இட்லி அக்கா ஒண்ணு ஊத்திட்டேன், மீதி அக்கா ஊத்திடுவாங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் மாடிக்கு போறேன். ஏய் சாப்பிடு. சாப்பிட்டேன், எனக்கு வேலை செய்ய தோணாது. நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிடுறேன் தாத்தா. அவ்வளவு மாங்காய் எலுமிச்சக்காய் எல்லாத்தையும் அரிஞ்சுதான் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்ப நீ வந்து சாப்பிடுவேன்? நானும் சாக்லேட் பால் குடிச்சிட்டேன் தாத்தா, வேண்டாம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் கிளம்புறேன். எல்லாமே நான் வரட்டுமா? ஆமா, அதான் வரேன்னு சொன்னேன்ல. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, வேண்டாம். நான் வருவேன். நாளைக்கு வத்தலுக்கு வந்துக்கு இதுக்கு வேண்டாம். இதுல நீ ஒண்ணும் பண்ண போறது எனக்கு அறிவும் தெரியாது. அப்புறம் இருக்கு ஊரெல்லாம் அங்க சமைச்சிட்டு இருந்த வண்டி நானு. சரிங்க, வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை குச்சி, நான் பார்த்துக்கிறேன். நீ சமைத்துக்கிறதா இங்கே. பரவாயில்ல. அதுதான் நானும் சொல்றேன் அவங்க. ஆமா அண்ணா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன ஓட்டுறியா? எங்க உன்னை ஓட்டுனேன் கேட்டேன். நல்லாதான் இருக்கான். கேட்கல. காலையில நான் மொபைல் வந்துட்டேன்னு தெரியும், ஓடிடு. நல்லா இல்லையா எங்க அண்ணன் சொன்னான். ஏன்டி ஏன் இப்படி சோதிக்கிற? அப்படி சொன்ன பயப்படாத பொண்டாட்டிக்காண்ட இப்படி நடுங்குற? எப்படிறது? என் தங்கச்சிக்கு சித்தி, தங்கச்சிக்கு ஏன்டா ஏன்? கோத்து விட்டு போயிடுவாள்ல, அதான். ஒரே ஒரு கிலோ ஏங்க எங்க சோதிக்கிறீங்க நீங்க? கிட்ட இருக்கு. ப்ளீஸ். பிச்சு அமைச்சர் அண்ணி கேட்டுக்கோங்க, சும்மா சொல்றான். நீங்க நல்லா இல்லன்னு என் காதுல சொல்லிட்டான். வெளிய சும்மா சொல்வானா நீங்க நல்லா இருக்கீங்கன்ட்டு. ஆனா நீ தங்கச்சியா பிறந்ததுக்கு நல்லா பண்றல. சரி இப்ப நீ யார் பேச்ச நம்புவ? புருஷன் பேச்சியா நாத்தனார் பேச்சியா? நாத்து பேச்சு தான் நம்ப போறா. நான் எப்பவுமே நாத்து பேச்சதான் நம்புவேன். ஓ ஓகே ஓகே, அப்போ உன் கெதி அதோ கெதிதான்டா. ஆமா சித்தி, ஆமா என் கிடி அதோ கிடிதான். 2 பேரும் சேர்ந்து என்னை வச்சு செய்யறாங்க. இங்கேயும் சரி, ஆபீஸ்லயும் சரி. இங்க சரி, ஆபீஸ்ல எப்படிடா இவ வச்சு செய்வா? சரி உன் பொண்டாடி கூட செய்யறான்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி எப்படி ஆபீஸ்க்கு வந்தா? ஏன் என்னோட போட்டு கொடுக்குற? அதெல்லாம் அப்படிதான் சித்தி, அதெல்லாம் சொல்ல முடியாது, என் விதி. மவனே வச்சுருந்த தப்பு இப்படி அதை மாட்டி விடுற. வேற ஏதாவது அதை போய் கிளம்பட்டுமா? தங்க கோச்சுக்காத, நான் வரேன். யாரும் வர தேவையில்லை. என் தங்க பிள்ளை மதியம் என்ன செய்ய போகுது? பாருங்க உங்களை ஓட விட்டு அடிச்சிட போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு புரியல.
ஒண்ணுத்துக்கு 3 மருமக வச்சுன்னு இருக்க. அவங்கள சோதக்க செயல்பட்டு திருப்பி என் பேத்தியா? உங்களுக்கு நான் சாப்பாடு தரணும்னா மதியம் 4 பரவாயில்லையா? நாலாவது 4 மணி வரைக்கும் என்ன பண்ண போறேன்? மேல ஒரு மூட்டை மிளகா இருக்கு, ஒரு முட்டை மாங்காய் இருக்கு, ஒரு முட்டை எலுமிச்சங்காய் இருக்கு, ஒரு முட்டை இது இருக்கு, நார்த்தங்காய் இருக்கு. இப்ப இதெல்லாம் அரிஞ்சு நான் காய போடணும். மிளகாவை மோர்ல ஊற போடணும். எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகும். நான் மாங்காவை வடு மாங்காய் கறியணும், தொக்கு கறியணும். இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் அரிஞ்சு நான் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உப்பு போட்டு காய வச்சுட்டு அது இன்னைக்கு ஃபுல்லா நான் காய வைக்கிற வேலை இருக்கு. இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துதான் சமைக்கணும். சரின்னா சொல்லுங்க. டேய் நான் வரேன். இவ்வளோத்தையும் நீ எப்படி அறிவ? பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏய் மாங்காய் ஊறுகாக்கு பெத்த பெருசு பெருசா போடாதடி, குட்டி குட்டியா கொஞ்சம் போடுடி. உனக்கு வேணா நீ வந்து அறிஞ்சிக்கோ. என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? எனக்கு எப்படி வேணுமோ வந்து அப்படி அறிஞ்சிக்கோ. நான் பொதுவா எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான் அறிவேன். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. எனக்கு ஒரு ஆள் கட்டுறது மிச்சம். அப்பா பாருங்கப்பா. இப்பதான் சொல்றோம், உனக்கு என்ன வேணுமோ எத்தனை மக வேணுமோ வந்து அறிஞ்சு கொடு. அவன் போட்டு தர போறான், அவ்வளவுதான். நீங்க பேத்தி தாத்தா வச்சேன். நான் வந்து கட் பண்ணி தரேன், தண்ணி கஷ்டப்படாது செல்லும். அம்மாவோட இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கீங்க, உங்களை விட மாட்டாங்க, பேசிட்டு இருங்கன்ற புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பேசுறதுனா நாளைக்கு பெருசா அவங்க பிஸி ஆயிடுவாங்க வேலையில. நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒன்னும் சொல்லல உங்களை வேண்டாம். எங்களுக்கு எங்க தானே வருவேன். மாடியில பண்ண போர் அடிக்கும் ஒன்று பார்க்கணும். இல்லை இங்க வந்து என்ன பண்ணாத்துல இங்க வெயில் வந்துடுங்க. நீங்களே உள்ள போயிருக்கீங்க, அழகே தூக்கிட்டு இங்க வந்து வந்துட்டு திருப்பி எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. விளையாடாதீங்க. ஏன்டா அவளை படுத்துற விடண்டா அவளை. முடியாதமே முடியாது. அவன் கூட போறான். இது இப்பதான் சொல்லிட்டேன். ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நான் வரமாட்டேன், நீங்களும் வரக்கூடாது. அவன்தான். சரிடி, உனக்காக மதிய சாப்பாடு வேணா நாங்க செய்யறோம். நீ எனக்கு கொஞ்சம் பொடி பொடியா மாங்காய் அரிச்சு போடுறியா தனியா ஊறுகாக்கு? ஒன்னும் தேவையில்ல. 4 மணிக்கு உங்க எல்லாருக்கும் ரசம் சோறு போட்டு ஊருக்காவே தரேன். நீங்க ஒண்ணும் எனக்கு பண்ண தேவையில்ல, நான் அறிய மாட்டேன். ரசம் சாதமா? எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சமைப்பேன். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, கஷ்டமா இருந்தா பட்டினி கடுங்க. ஏன்னா ரசம் சோறு சொல்ற? உங்களுக்கு வேணா நீங்க சமைச்சுக்கோங்க, என்னால இதான் செய்ய முடியும். இதான் மெனு, அவ்வளவுதான். எனக்கு காலைல சாப்பிட்ட இட்லியே போதும்டா. மதியம் சாப்பாடே வேணாம். பாரு உங்க மாமாவே அலறான் பாரு ரசம் சொன்னோன்னே. அம்மா எங்க அண்ணன் அலறல, என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு மதிய சாப்பாடு வேணாம்னு சொல்றாரு. ஜெயா உன் தலைக்கு சொல்றது உண்மையா? ஆமா ஆமா, என்ன பண்றது? மாமியையும் அம்மாவையும் எதிர்த்து பேச முடியாது. அதனால அமைதியா இருக்க. என் குழந்தை கஷ்டப்படுறது எப்படி தடுக்க முடியுமோ அப்படி தடுக்கிறேன், அவ்வளவுதான். லட்சம் எனக்கு கூட வேண்டாம்ப்பா. முக்காவாசி டிக்கெட் இங்க நிறைய சோறு சாப்பிடாது அதானே? மாட்டேன். ஆமா ஆமா போதும். காலைல சாப்பிடுறது ஒரு விளையாட்டு சாப்பிட்டு மதியம் சாப்பிடாம விட்டுறலாம். மொத்த குடும்பத்தை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கல நீ. எங்கத்த இப்படியே எங்க 2 ஆயாவுக்கும் வேணும், உங்க 2 பொண்ணுங்களுக்கும் வேணும். இதுல எங்க நான் மொத்த குடும்பத்தை கையில போட்டுக்கிட்டேன்? எனக்கு தெரியல. சேச்சே, எனக்கும் வேணாண்டி. என் தங்கம் அப்படி ஒண்ணு கஷ்டப்பட தேவையில்லை. அவ்வளவு சுகமா இருந்தா வாமா கொஞ்சம் கூட வந்து மாங்காய் அரி பார்ப்போம். நான் என் ஃப்ரெண்ட பக்கம் வெளியே போறேன். எல்லாம் வந்திருக்காளுங்க, நான் போய் பேசிட்டு தான் வரப்போறேன். காலைல டிஃபனும் கிடையாது, ஓடிடு. பரவாயில்ல, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். சித்தப்பா சரியே இல்லை நீங்க. என்னடா பண்ணிட்டோம் தங்கம்? இல்லைன்னா என்ன எடுத்து போட்டு வச்சிருவாளே. நான் தான் சொன்னல, வேற நல்ல சித்தியா பார்த்து கட்டி வைக்கிறேன். என் பேச்ச கேட்டீங்களா? நல்லாதான் இருக்கும், என்ன பண்றது? இதே, ஒண்ணும் இல்லம்மா, நீதான் எனக்கு கிடைச்சதுல வாழ்க்கையில வருவான்னு சொல்லிட்டு இருக்க. வாடி திட்டவாடி பேசிக்கிட்டே இருக்க, துரு துரு திட்டவாடி. இதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன். வாடி கிட்ட வந்துட்டு கூட ப்ளீஸ் 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 செல்லவே பட்டு இல்ல. இதுக்கப்புறம் சரி, நான் வேலையை பாக்குறேன். நீங்கெல்லாம் காலை பேசுங்க. இருடி நான் வரேன். ஒன்றும் தேவையில்லை, நான் மொட்டை மாடி பூட்டிடுவேன். யாரும் வர தேவையில்லை. தங்க பேத்தி கோச்சுக்கிட்டியாடி நீ? சரி தாத்தா, நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். என்கிட்ட பேச மாட்டியா நீ? பாத்தீங்களா, நீ என்கிட்ட பேச கூட இல்ல. எவ்வளவு தீவா பண்ண பாத்தீங்களா?
குழந்தை வீம்பா போல வருத்தமா போயிருக்கா. கொஞ்சம் கூட அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. உண்மைம்மா உண்மை. எப்பவுமே நீங்க அவ கூட தானே இருப்பீங்க. நீங்களே சொல்லுங்க. அவ எப்பயும் உங்களை ஒரு வேலை வாங்க மாட்டா. ஆனா அவ கூட பேசிக்கிட்டு உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே வேலை செய்வா. ஆனா இன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து நீங்க அவ கூட இல்ல. நானும் 4:30 மணிக்கு எழுந்தேன். நான் தான் பார்த்தேன். அவதான் எனக்கு எத்திட்டா போய் தூங்குங்கன்ட்டு. மாத்திரை போட்டிருக்கேன் சீக்கிரமா இருந்தீங்கன்னா சொல்லட்டோன்ட்டு. ஆனா நீங்க அவ கூடவே இல்லை. நான் பார்த்தேன். கொஞ்சம் வேலை இருந்ததுன்ட்டு போலடி. என்ன பண்றீங்க? இப்ப எங்க வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க தானே? அது அங்க போய் பேசிருக்கலாம்ல. அதான் அவளுக்கு வருத்தம். பேரங்க வந்துட்டாங்கன்னு வந்துட்டேன். ஏமா இந்த பேரங்க கூட 1 மாசம் இங்க தானேம்மா இருந்தாங்க. என்னவோ இன்னைக்குதான் வந்த மாதிரி பேசுறீங்க. அவளுக்கு மேல நீ பேசுற எனக்கு புரியல. அவன் நினைச்சிருப்பா நீங்க உங்க மத்த பிள்ளைங்க வந்தாதான் மாறுவீங்கன்னு. ஆனா உங்க பேரங்களுக்கே நீங்க மாறிட்டீங்கல்ல. ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. அவன் நிஜமா உங்க மேல கோபமா தான் இருக்கா. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு பேசுவான்ற நம்பிக்கை கிடையாது. இன்னும் இப்படி சொல்லிட்டேன். இப்பயே போறேன். அவ சொன்ன மாதிரி மாடி கேட்ட பூட்டின்னு தான் வேலை செய்வா. அவ வீம்பு கொண்டு குறைச்சலே இல்ல. சொல்லுங்கண்ணா. சரி. சரி. ஆ ஆ ஆ சரிங்கண்ணா. ஆ சரி. இப்பதான் வந்தோம். ஒன்னும் சாயந்தரம் வரும் இல்ல நாளைக்கு வரேண்ணா. சரி. வச்சிடுறேன். எனக்கு முக்கியமான காலம் என்ன? எல்லா பொருளும் போயிட்டு இருக்கு போல. கோயில்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க மாமா. அவங்களே இன்னைக்கு வாங்கணும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு கோயில கிளீன் பண்ணலாம் ஆள் வந்திருக்காங்களாம். கரெக்டா எல்லா பொருளும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா என் பேத்தி கரெக்டா பண்ணிடுவா ஜெயா. கரெக்டா பண்ணிடுவோம். யார் கட்டும் போதே நினைச்சேன் ரவி எங்கேயும் போனான். அவன்கிட்ட எல்லாத்தையும் கோயில போய் கொடுக்க சொல்லிருப்பா போல. ஆனா இதுல எல்லாம் அதை அடிச்சுக்க முடியாது. வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அது வேற மாதிரி. அது ஏன் பொண்ணாச்சு. அதுல எல்லாம் அவ திறமை இருந்து என்ன பிரயோஜனம். எங்கன்னா ஊருக்கு வந்து நம்மள மாதிரி உட்காடான்னு உட்காருதா பாரு. அதப்பா வருத்தப்படாது. இப்போ கிளம்பிடுறோம். நாங்க போறோம். நீ வருத்தப்படாத. நீங்க வேலை செய்யறதே எங்களுக்கு கஷ்டம்தான். நான் தண்ணி தானே ஊத்தி வைக்க சொன்னீங்க, 2 பேரும் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டீங்க. கழுவிட்டு நீ இதை தானடா பண்ணுவ. அதான் நான் பண்ணிருப்பேன்ல, உங்களுக்கே நிறைய வேலை இருக்கு. ஆமா அக்கா, நீங்க எப்படி வந்தீங்க? என்ன அதிசயம்? எல்லாம் வீரா தம்பிதான். அக்கா 10 நாளைக்கு இங்க வாங்கக்கான்னு சொன்னாரு. அதான் வந்துட்டேன். உங்க ஊர்ல திருவிழா இருக்குல்ல, நீங்க எப்பவுமே அதுக்கு போவீங்கல்ல? இந்த 2 நாளுக்கு போயிடுவேன்டா. அது லாஸ்ட் தானே. அதனால 10 நாள் வர சொன்னார். அதுக்கப்புறம் பரவாயில்லக்கா நீங்க போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்க்கா, நீங்களே ஃபெஸ்டிவல் தான் அங்க இருக்கீங்க. இப்படி இருந்தாலும் நான் சென்னையில தான் இருப்பேன். போக மாட்டேன். அந்த டைமுக்கு தானே போவேன். அதுக்கு அங்க சும்மா இருக்கிறதுக்கு இங்க வரேன்ல. அக்கா, ஓய்வு எடுத்திருக்கலாம்ல. தம்பி ஒன்றும் சும்மா வர சொல்லல. 10 நாளைக்கு காசு கொடுத்துட்டாரு. இது தனியா டபுள் மடங்காயி காசு கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன? ஆமாவா? ஆமாண்டா தங்கம். சரி பசங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ் ஆகும்ல. அதனால தான் வந்துட்டேன். எங்க கூடவே வந்திருக்கலாமே, ஏன் வரல? நேற்று லீவ் போட்டதே அதுக்குதான். பசங்க எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல விட்டுட்டு அங்க இருந்து வரேன்டா. வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அப்படிங்களா? சரிங்கக்கா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீங்க போதும், ஏன் கஷ்டப்படுறீங்க? இது என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் வேற என்ன செய்யணும் சொல்லு. அக்கா, வேலை எப்படி நடக்குது? நடந்துட்டு இருக்கு தம்பி. இப்பதான் நான் கீழே போக போறேன். அக்கா இருங்க. இல்லடா, நான் கீழே போய் கொஞ்சம் வேலை பாக்குறேன். ஆமாண்டா கொஞ்சம் வேலை இருக்கு. அக்கா, இருடா கொஞ்சோண்டு வேலை தானே முடிச்சிட்டு. என்ன இந்த பக்கம்? இதுக்கு வேணா வருது. உனக்கு என்ன? ஆமா, நம்ம மாடியை போட்டு வச்சேன்னு. நம்ம ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு எப்படி வேணா வருவோம். சரி, என்ன அதனால ஆடு பையா போயிட்டு அடி வாங்கிட்டாரு. குறைய சொல்லு. நான் போறேன். அப்படிங்களா? இன்னும் சாப்பிடல. வாடி எடுத்து விடுறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டி இப்படி பட்டினியா இருக்க? ஏன்டி இப்படி சாப்பிட மாட்டேன்? வர வர நீ புரியல. எடுத்துட்டு வந்து விட்டுடவா? நான் பாத்துக்கிறேன்னு. முளை தங்கம் என் பயிரால. இன்னும் கொஞ்ச நேரம் வேலை முடிஞ்சிருச்சு. அதை மோர்ல ஊற போட்டு அதை வெயில வைக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மேலே சும்மா லைட்டா உப்பு தூவிட்டு வேற, அவ்வளவுதான். அவங்க எனக்காக பாதி அரிஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் அரிஞ்சு, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சிடுச்சு. நீ வெயில் நிக்க போறதுன்னு. இங்க எந்த காக்காவும் வராது. வடகெல்லாம் இங்க போட்டா அந்த அளவுக்கு வெயில் வராது. அதே மாதிரி இது வீட்டுக்குள்ளேயே காத்தாடலாம். வீட்டுக்குள்ள காத்தாடுறதுக்கு பதிலாக இந்த வராண்டால வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இங்க காக்கா எதுவுமே வராது, கிளியோ. அதனால இங்க எந்த பயமும் இல்லை. நாளைக்குதான் இதெல்லாம் மாடிக்கு போவோம், மிளகாத்தூள்லாம் கொட்டினதுக்கு அப்புறம்.
அப்பதான் இதை பாதுகாக்கணும். இப்போ தேவையில்லை. சரியா? அதனால இங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் வரேன். ரூமுக்கு கேட்டீங்களா? வீட்டுல யாருமே இல்ல. சொல்றீங்க எனக்கு புரியல. தாத்தா சமையல்காரங்கள இன்னைக்கே வர வச்சுட்டாரு, ஃபோன் பண்ணிட்டாரு. அவங்க வந்து மதிய சமையல் செய்வாங்க, புரிஞ்சுதா? எங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் இங்கே சந்தை இருக்குல்ல, சந்தைக்கு போயிருக்காங்க வேடிக்கை பார்க்க, சுத்தி பார்க்க. அது இன்னைக்கு சொந்த நாள்ல மறந்துட்டேன் பாருங்களேன். அப்புறம் அப்பா தாத்தாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, க்ளீன் பண்றாங்கல்ல, அதனால அங்க போயிருக்காங்க. புரியுதா? சரி, அதுக்கு மம்மி அம்மா சின்னத்தை எல்லாம் வெளியே போயிட்டாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் கதை பேச போயிட்டாங்க. வீட்டுல யாரும் இல்ல. அதுக்கு என்ன இப்போ? வா நம்ம ரூமுக்கு. அதெல்லாம் முடியாது. ஏன்டி நான் சொல்லிக்கிறேன், கொஞ்ச நேரம் பேசுவா, பேசதான் கூப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ளீஸ். கொண்டு எல்லாம் வந்துருவாங்க, ஏன்டி எனக்கு பண்ற? சரி, ஒரு 15 மினிட்ஸ். இதுலதான் உப்பு போட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு ப்ளீஸ் ஊர்ல மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்க வர வரைக்கும் அவங்க கூட இருக்கேன். சும்மா ஆமா. எங்க அண்ணன் எங்க அண்ணி எங்க? அவன் உங்க அன்னைக்கு தோட்டத்து வீட காட்டா போயிருக்கான். ஓ, தோட்டத்துக்கு. ஓகே ஓகே. 15 மினிட்ஸ் நான் கூட இருக்கவா? இங்க இருந்தா இங்க எனக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆயிடும். வேலை செய்ய விட மாட்டீங்க, ஓடிடுங்க. Released. சும்மாவே சொல்றேன், நீங்க மட்டும் கம்முன்னு கீழே இருந்தா எனக்கு அதை முடிச்சுட்டு வருவேன். நீங்க இருந்தீங்கன்னா இங்க என்ன வேலையும் செய்ய விட மாட்டீங்க. வேலையா இங்க வேலை ஆகாம இருக்கும், அதுக்குள்ளே வந்துருவாங்க, யோசிச்சுக்கோங்க. சரி சரி, ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்து. ஆனா வரலன்னு வச்சுக்கோயா, இங்க வருவீங்க அவ்வளவுதான். என்ன ஓடுங்கன்னு. சரிம்மா ஓடிட்டேன். இங்க வாயேன். என்னம்மா? வான்னு. என்ன? யார் வர போறோங்க? என்ன? என்னதான் உங்க பிரச்சனை? எல்லாரும் இருக்கும்போது மார்க்கமா டெஸ்ட் பண்ண வேண்டியது, என்கிட்ட வரும்போது மட்டும் இப்படி இழுத்து போட்டு வரீங்க, எனக்கு கதை புரியல. நான் அதுக்கு ரீசன்ட் காலையிலே சொல்லிட்டேன், அடி வாங்கிடாதீங்க. நீ சொன்ன ரீசன் தான் அக்செப்ட் பண்ணிக்கலையே. பண்ணா பண்ணிக்கோங்க, பண்ணிக்க கட்டி போங்க. சரி வழி விடுங்க, நான் தூங்க போறேன். ஏய் எங்காண்டி இப்படி வெறுப்பேற்ற நீ, எனக்கு புரியல. எப்ப பாரு தூங்க போற தூங்க போற தூங்க போறன்ட்டு. நீங்க 3 மணி வரைக்கும் வெறுப்பேத்திட்டீங்க, அதுக்கப்புறம் போய் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. டயர்டா இருக்கு, தூங்குறேன். எனக்கே ஒரு அரை வரும், முக்கால் வரும், அதுக்கப்புறம் தூங்கிப்போம். இதுதான் நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, அதே பேசி எழுப்பிடுவாங்க. ப்ளீஸ். வேண்டாண்டி இப்படியே பண்ணன்னு போயிட்டேன். இந்த வேலை பார்க்கலையா? என்ன நைட்டு பார்த்துக்க. அது நைட்டா? ஏன் இப்படி பார்த்தல? வேலை பார்த்தீங்கன்னா தான் விட மாட்டீங்களே, அதுக்குதான். ஆமா, என் பொண்டாட்டி முடிவு தான் இருக்க போறேன் நான் வேலை பார்க்கும் போது, அப்பதான் நான் வேலை பார்ப்பேன். வேண்டாம், இந்த மாதிரி பிளான் எல்லாம் போடாதீங்க, பிச்சிடுவேன். மிச்ச மாதிரி தான் பிளான். இனிமேல் இங்க நைட் ஷிஃப்ட் தான் வேலை பார்க்க போறோம். அதனால உங்க அண்ணி தனியா இருக்கிறதுனால உங்க அண்ணி உன்னை துணைக்கு கூப்பிடுவாங்களாம். ஆனா நீ இருக்க போற துணை வந்து, ஆடு எனக்கு தெரியும். வீட்டுல எல்லாம் தலையாட்டும் போது வில்லங்கமா ஏதாவது யோசிப்பேன்ட்டு, இதான் வில்லங்கமான ஐடியாவா? அதெல்லாம் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட நாங்க எதுக்கும் பர்மிஷன் கேட்கல, புரிஞ்சுதா? நான் ஆர்டர் தான் போடுறேன், இந்த விஷயத்துல நான் ஆர்டர் தான் போடுவேன். வேண்டாம் புச்சி, செல்லம்ல. செல்லம் தான், அதனாலதான் நான் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டு செல்லம் ஆர்டர் போட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. வில்லங்கமா எதுவுமே யோசிக்க கூடாதுன்னா கூடாது. நான் அப்படிதான் யோசிப்பேன். அடிச்சு வச்சிருவேன். பரவாயில்ல. வேண்டாம் சொல்லிட்டேன். நானும் அப்படிதான் சொல்றேன், வேண்டாம் என்ன சோதிக்காது, நானும் சொல்லிட்டேன். நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க, லூசா நீங்க? காலங்கத்தால இருந்து வேலை செய்வேன், அது தெரிஞ்சு போன கதை. அதான் நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு அந்த டைம் நாங்க தூங்கிட்டோம், நீ என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நாங்க எழுந்து எங்க வேலையை பார்க்குறோம், புரியுதா? கண்ணு முடிச்சு உடம்பு என்னத்துக்கு வருது? இது ஒரு ரொட்டீன் ஷிஃப்ட்னா பரவாயில்ல, உங்களுக்கு அன்வான்ட் ஷிஃப்ட். நீங்க பண்றது அநியாயம். நான் என்ன சொல்லிக்கோ, எனக்கு அது கேட்காது. நீ பண்றது இல்லாம அவங்களே கஷ்டப்படுத்துற. அவங்க கஷ்டப்படுத்தல, சொன்னோன்னு ஓகேன்னு சொன்னதே அவங்க தான். இது பண்ணலாமான்னு தான் நான் யோசிச்சேன், அவங்க 2 பேரும் அதுக்கு ஓகேன்னுட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்கல்ல, அது அவங்க பிளான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நிஜமாவே இது தப்பு. சொன்னா சொன்னதுதான், அவ்வளவுதான், டாட். ஆமா, எதுக்கு நீங்க ரமணிக்கா வர வச்சீங்க? மற்ற ஹெல்ப்புக்கு தான். மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல சொல்லவே இல்லையே. சும்மா ஒரு சர்ப்ரைஸ். டபுள் பேமெண்ட் வேற கொடுத்தீங்களாமே.
பொருட்டுக்காக எவ்வளவு கொடுக்குறேன் ஏன்? சொல்லிட்டல. ம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லாதான் இருந்துச்சு. அதுக்கே அப்படி ஒரு செழிப்பு. நீங்களே பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி காசு வேஸ்ட் பண்றீங்களே, பரவாயில்லையா? புரியல. இப்போ இந்த 20 டேஸ்க்கும் சமையலுக்கு அது காசு என்ன ஆகுறது? இதோ ரமணிக்கா கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா காசுமே சொல்றேன். இது தேவையா? நானே டாடிக்கு டைம் கொடுத்துறவா? ஏன் சில்ற? இது என் பொண்டாட்டுக்காக நான் செய்யறது, புரியுதா? நான் என்ன இல்லை நான் சொன்னேன். இருந்தாலும் இவங்க யோசிப்பாங்க அவங்க யோசிப்பாங்கன்னு யோசிச்சேன்னு வைக்க. சரி சரி, டென்ஷன் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டென்ஷனா தான் இருக்கேன். தானே தெரியுமே உங்க பிளான். பரவாயில்ல, டென்ஷனாவே இருந்துக்கோங்க. என்ன சோதிக்காத. பரவாயில்ல, டென்ஷனாவே இருந்துக்கோங்க. வேண்டாம். அதான் உங்களுக்கு எதுவுமே தரலையே, அப்புறம் என்ன வேண்டாம் வேண்டாம்ட்டு? இவங்க சொல்லலாம், அதான் நான் பண்ற தப்பு. இதெல்லாம் பேச்சே வச்சுக்கூடாது. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க. சிவா வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். யார் வீட்டுல இருந்தா எனக்கு என்ன கவலை? நீங்க பொண்டாட்டி தானே? ஏன் பொண்டாட்டி நான் இப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். புரிஞ்சுதா? வேண்டாம் சொல்லிட்டேன்.